கொழுப்பு பாரு மொட்டைக்கு போயா. மடையும் முடிஞ்சு போச்சுடா. இதுன்னு இப்போதைக்கு சொல்லு. நானும் காசை எடுக்கிறதுக்கு சொந்த வீட்டுக்குள்ளே கூகுள் மேப்பெல்லாம் போட்டு போனேன். அப்பா சொந்த வீட்டுல கிளம்பியா எடுக்கலையா? நானே எங்க அப்பா பாக்கெட்ல கை வச்சதுக்கு ஒரு நைட்டு ஃபுல்லா வச்சு ஆடி அடிச்சிருக்காயா. ஆனா அன்னைக்கு அவன் பாக்கெட்ல இருந்தது வெறும் ₹1 அடிச்சு மாதிரி எழுதிக்கிட்டு நீ ஆரம்பிச்சு ஒப்ப முடிச்சு வச்சுட்டான். சாம ஒண்ணு பண்ணு. என்னப்பா உள்ள கை வைக்காது, வெளியில கை வச்சிரு. எங்க அப்பா தான் வெளியில சட்டை கட்டி போட மாட்டாரு. வெளிலனா வெளில இல்ல. அப்ப என்னை திருடு சொல்றீங்களா? அடக்கப்பா இதுக்கு மட்டும் திருடுனது இல்ல. என்னடா போய் திருடுனா எங்கடா போய் திருடு? பரம்பரை திருட்டுக்கார மாதிரி பேசுறியா என்கிட்ட? ஐசிஐசிஐ பேங்க் உங்களை வம்போடு வரவேற்கிறது. இடத்தை பார்த்துட்டான். அந்த நிப்பாட்ட மர ஸ்கூட்டி, அந்த ஸ்கூட்டில உள்ள மஞ்சள் பையில பல்கா பணம் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. எடுத்துக்கிட்டு வந்துரு. போடா. டேய் பாத்துட்டே போடா போடா வேகமா போடா. டேய் எடுத்துடா போடா. திருட போன என்னடா பண்ணுவ? கூட பின்னுவான். என்ன ஓப்புல என்னை மட்டும் விட்டு நேக்க ஓடுது இல்ல எல்லாரும். அவன் திறமசாலி நாமள உன்னை விட்டு வந்தோம். நான் எதுல திறமையா இருந்து நீ பார்த்தா? அதானே என்ன என்னடா தள்ளி உட்கார. குடும்ப பாக்கி எல்லாம் போயிடும். சாண்டா ஏக்கா என்னை ஓட்டு விட்டுட்டு எல்லாம் ஓடியாந்துட்டியல்ல. சரி என்ன உள்ள இருக்குன்னு பாரு. அதெல்லடா பைய பாடுற. உங்க காரியம் உங்களுக்கு முக்கியமா இருக்குல்ல? இதை வச்சு டூர்லாம் போக முடியாதுடா. ஏன்டா? பிளைட்ல போலாம்டா. சப்பர் மச்சான். இது சப்பரா? ஏய் சூப்பரா தான்டா அவன் சப்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்கடி அவன்? வெளில போயிட்டாங்க. வெளியில போயிட்டானா? அந்த போன் எடுத்துட்டு வா. எங்கடா இருக்க? அப்ப இந்த தான் பாருங்க மாப்பிள ஆளே காணா. எங்கடா போனா? ஏய் இவன் என்னடா உங்க அப்பனுக்கு பீ தச்ச பையலாட்ட ஓட்டிட்டு இருக்கான். இவனா டூருக்கு வருவானா? ஏய் நான் வர்றேன் வரல அது முக்கியம் இல்ல. நீ என்ன பண்றனா? நல்ல விலை உயர்ந்த வண்டியா பார்த்து ஒன்னு வாடகைக்கு பிடிச்சிடுற. ஓகே மாப்ள சொல்லிட்டல நாளைக்கு பாரு. நாளைக்கு எடுத்துக்கிட்டு வரலாம் பாக்குறியா? என்ன பணத்தை நீ கொண்டு போற? என்ன அப்ப என்ன சந்தேகப்படுற? கன்ஃபார்ம் பண்ணி தானே கேக்குறேன். இல்ல வேலை சந்தேகப்படுறேன்னு பயந்துட்டேன். நாளைக்கு வண்டியோட வரேன். இதா இருக்கியா? சரியா பணியார் வீட்டில் தென்னை மரத்துக்கு உர வைக்கணும்னு சொன்னாங்க. போய் உரத்தை வச்சுட்டு 4-5 காசு கொடுப்பாங்க, வாங்கிட்டு வா போ. பா எத்தனை நாளைக்கு தான் நான் அடுத்தவனுக்கே வேலை பார்த்துட்டுறது? அதுக்கு நான் சொந்தமாக தொழில் வைக்கலான் இருக்கேன்ப்பா. என்ன தொழில்? என்ன தமிழ்நாட்டில் என்ன தொழிலா இல்லை, ஏதோ பருத்தி மூட்டையோ இல்லை உரக்கடையோ வச்சு பொழைச்சிக்கிறேன். அதுக்கு எனக்கு உங்கள் உதவியிலேருந்து எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்ப்பா. எத்தனை லட்சம்? 2 லட்சம்பா. 2 லட்சத்துக்கு எத்தனை செய்வாரு? இல்லை பரவாயில்ல, நான் தொழில் பின்னாடி பண்ணிக்கிறேன்ப்பா. டேய் பின்னாடி பண்ணிக்கிறது பின்னாடி போற, முன்னாடி இங்கே இருக்கு மூதேவி பா.
வா நீ அடுப்பு வேலையை பாரு. ஆயிடா மாப்ள. ஹாய்டா. எங்கடா நீ மட்டும் இருக்க? மணி எங்க? மணி வீட்டுக்கு போயிருக்கேன்டா. சிவா வீட்டுல இருந்து வந்துட்டு இருக்கேன்டா. வீட்டில் வந்துருக்கானா? என்னடா டூருக்கு போறீங்களாம்? தெருக்குள்ள 2 வாரமா உங்க பேச்சும் போல. எங்களெல்லாம் கூப்பிட்டா நாங்களாம் வர மாட்டோமா? வந்தா தலைக்கு 2500 அப்ப நாங்க வரவே மாட்டோமே. வராத போ. தேங்காய் மண்டை. சரி அவனை கிடக்குறான். வண்டி ரெடி பண்ணி என்னாச்சு? வண்டி நான் சந்திர ஒன்று பாட்ட முடியும். மெயின் ரோடு நிற்கிது. நீ வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிடலாம் வா. அவன் வரான் வரல. நம்ம போய் புக் பண்ணுவோம் வா. நமக்கு வேலை இல்லையா? என்னம்மா துறை இங்கே ஊர் சுத்த போயிட்டாங்களா? சரி சரி அந்த தரத்தில் வந்தானே வீட்டில் சோத்தை போட்டு வீட்டில் இருக்க வை. வெளியில் எங்கே விடாத. சரி சவாரிக்கு போயிட்டு வரேன். நைட்டு லாங் சவாரி ஒன்று இருக்கு. முடிஞ்சா தான் வீட்டுக்கு வருவேன். ஏன்னா காலையில் வரேன். சரியா? பார்த்துக்கோ. நான்லாம் பேரன் வந்துட்டு வெள்ளைக்கார மாதிரி பர்ஃபெக்டாக இருப்பேன். சூப்பர் மாப்பிள்ள. அங்கே அவரை சிறுத்தை விட்டு மின்னிக்குதா? எப்பதான் உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போவ? சொந்த வீட்டில் கிளம்பிடா. நாளைக்கு மட்டும் நம்ம லவ் பத்தி நீ வீட்ல சொல்ல, நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். பார்க்கவே இல்லைல்ல தாயி? இல்ல கண்ணு. சூப்பரானா தாயி? இல்ல அப்படிலாம் இல்லை. நம்ம பிரேக்கப்பே பண்ணிக்கலாம். ஆமாப்ல நீயே மலைச்சு போய் நிற்கிற. அப்படி கண் மாதிரி இருக்கா? எங்கடா போன? இப்போ எங்கடா போனா? அப்பா டேய் இங்கே என்ன செய்யற? அப்பா இங்க இருக்குப்பா. இங்கே என்னடா பண்ணுற? அப்பா இங்க இருக்குப்பா. டேய் வீட்டுக்கு போடா. நல்ல கோயில செருப்பு திருடுற மாதிரி. எங்கடா போன? அப்பன்ட்ட ஒரு அட்மிஷன் போட்டு வரேன்டா. என்னாச்சு? எங்கள் அப்பன் தான்டா எல்லாத்துக்கும் காரணம். எனக்கு மிகப்பெரிய வில்லனா இருக்காங்க. அவர் என்ன பண்ணாரு? என்னடா பண்ணல அவரு? பள்ளிக்கூடம் படிக்கும்போது ஒரு பிள்ளைய பார்த்தேன். 10 நாள் அந்த பிள்ளை என்னை விட்டு போயிடுச்சு. காரணம் எங்கள் அப்பா. காலேஜ் படிக்கும்போது 2 பிள்ளை என்னைய பார்த்துச்சு. 2 நிமிஷம் அந்த காலேஜுக்குள்ளே கொண்டாந்து அந்த மூஞ்சை காட்டினாரு. அது எழும்போச்சு. காரணம் எங்கள் அப்பா. காலேஜ் முடிஞ்சு வெளியில் வந்தேன். எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாவில் ஒரு பிள்ளை என்னை பார்த்துச்சு. பரவாயில்ல இது கூட நம்மளை பார்க்குதுன்னு ஏறெடுத்து தான் பார்த்தேன். அதோட போச்சு. அப்புறம் என்ன சும்மாவே போன என் வாழ்க்கையில் சூப்பரான ஒரு பிள்ளை வந்துச்சுடா. இனி நம்ம வாழ்க்கை சூப்பராக நினைக்கும் போது எங்கிட்ட கடந்து சுற்றிக்கிட்டு வந்துட்டான் என் அப்போ அங்கே. அப்புறம் என்ன நீ எல்லாம் தொட நடிங்க போய் நீ எல்லாம் வேலைக்கே ஆக மாட்டேன்னு காரி மொகர கட்டையில் தூக்கிட்டு அந்த பிள்ளை ஆயிடுச்சு. சரி நீங்கள் என்ன டூர் போகிறதுக்கு வண்டி ரெடி பண்ணுறேன்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சா? வண்டி தானே என்னடா வண்டி இது? இந்த நாய் தான். என்ன பார்க்குறேன்? இந்த நாய் தான் கேட்டுச்சு. விலை உயர்ந்த வண்டியை கேட்டுச்சு. இது எனக்கு தெரிஞ்சு தான் விலை உயர்ந்த வண்டி. ஒரு மணி நேரத்துக்கு 4000 வாங்குறான். அப்போ 24 மணி நேரத்துக்கு எவ்வளவு? 96,000 ரூபா. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கூட இவ்வளோ வாங்கினது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதுதான் விலை உயர்ந்த வண்டி. என்னெல்லாம் அப்படி பார்க்காதா? நானும் வேற வந்துட்டு வெள்ளைக்கார மாதிரி பர்ஃபெக்டாக இருப்பேன். என்னெல்லாம் அப்படி பார்க்காதீங்க. அண்ணே வண்டி 10 நிமிஷம் நிற்கிது. அட்வான்ஸும் கொடுத்தா புக் பண்ணிடும்ல. உன்னை இவனை தெரியலே பார்க்கக்கூடாது. போயிரு. போடா. அண்ணே அந்த டீசல் காசு. ஏன்டா எரியுது? என்ன ஊத்துறா? வாடா வாப்பா மூஞ்சி. பெட்ரோல் காசு வாங்கி தரப்பா. ஏய் இப்போல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான். நாளைக்கு நீயே பார்த்து ஒரு நல்ல வண்டியாக பிடிச்சிட்டு வா. சரி. ஏய் குப்பை வண்டி எதுவும் பிடிச்சிட்டு வந்துடா. விலை கம்மியாக இருக்குன்னு நல்ல வண்டியாக பிடிச்சிட்டு வா. வண்டி எப்படி பிடிச்சிட்டு மட்டும் பாரு. சரி நீ பிடிச்சி தள்ளிடுவா. சரி நான் ஒரு 2 நாள் ஊருக்கு போகிறேம்மா. அப்பாட்ட எப்படியா சமாளிச்சிருமா? அப்படியே சமாளிமா. டேய் டேய் நில்றா. அந்த ஆள்ட்ட எல்லாம் என்னால பேசி சமாளிக்க முடியாதுடா. உன்னால முடியும். நீ சமாளிமா. டேய் சாரி அம்மா. என்ன இருந்தாலும் அப்படி பேசிருக்க கூடாது. எங்க அப்பா அம்மா உங்க வீட்ல வந்து பேச சொல்றேன். உங்க அப்பா அம்மாட்ட நம்ம யாருன்னு காட்டிக்கவே வேணாம். என்னடா பயப்படுறியா? வா வாடா வா. எனக்கு தெரியாதுப்பா. ஐயோ கனவா அது? அட பாவி மனுஷா, கனவுல கூட நிம்மதியா இருக்க விட மாட்டியா? நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி. இவங்க மத்தியில மாட்டினா நான் ஒரு கம்நாட்டி. அம்மா என்ன? நான் போயிட்டு வரேம்மா. சரி. அப்பாட்ட சொல்லிட்டியா? அப்பாட்ட சொல்லல.
ஐயா இங்கேயும் பெட்டியும் கைமா கிளம்பிட்டாங்க. இல்லங்க வேலை விஷயமா சென்னை வரைக்கும் பையன் போறாங்க. என்ன புடுங்கின வேலை? அம்மா நேத்து நீ அப்படி சொல்லலையா? இல்லைங்க நேற்று சொல்லலாம்னு இருந்தேங்க. ஆனா நேற்று நீங்க வேலைக்கு போயிட்டீங்களா, அதனால நேற்று சொல்ல முடியல. சரி காலையில வந்து நீ சொல்லலான்னு பார்த்தேன், நீங்களே அதுக்குள்ள வந்துட்டீங்க, பையன் கிளம்பிட்டான். ஓ ஆத்தாள் மகனும் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்கீங்க. அம்மா பிளான் பண்றதுக்கு நாங்க இங்க கூட்டணி சேர்ந்துட்டு இருக்கோம்ல. அங்கே என்ன குச்சு குச்சு? இல்ல ஒண்ணு இல்லப்பா, இந்த கிளம்பணும்ப்பா. ஐயா அது என்ன கம்பெனியா? கம்பெனி இருக்கும், இது வெத்தலை மடிப்பா கம்பெனிப்பா. ஆமா வெத்தலை மடிப்பான் கம்பெனி. சரி சரி வா வா, உன்னை ஆட்டோக்குள்ளே கொண்டு விட்டுருந்தேன். எங்கப்பா? பஸ் ஸ்டாண்ட்லப்பா? இல்லைப்பா சென்னையில். சென்னையா? அப்பா சென்னை வரைக்கும் ஆட்டோல போக முடியாதுப்பா, முதுகுலாம் வலிக்கு, நான் பஸ்ல போய்க்கிறேன்ப்பா. பஸ்ஸில் போறியா? சரி எனக்கு சேர்த்து ஒரு டிக்கெட் போட்டு அப்பா கூட வரேன். சூப்பர்ப்பா. டிக்கெட்டா? ஐயோ அப்பா அப்பா அப்பா, அது டிக்கெட் ஒண்ணுதான்ப்பா இருந்தது, நேற்று நைட்டு நான் போட்டேன்ப்பா. நீ வர்ற இருந்தா பின்னாடி பஸ் தான் போடுறேன், அது உனக்கு தேவை. என்னம்மா போயிடுறா சாமி, அவன் மனசு மாதிரி வரது. ஐயோ என் எதிர்காலத்தை பார்த்தா கூட எனக்கு பயமா தெரியலையா, எதிர உன்னைய பார்த்தா தான் ரொம்ப பயமா இருக்குது. ஐயோ எதுக்கு செருப்பு சது இல்லாம நடப்போம், எட்டிக்கிட்டு பார்த்தானு பாப்பா அந்த சொரிமுத்து ஆளை வத்தியா செப்பத்தை பார்த்தானு பாப்பா, செப்பத்துல உள்ள நிக்கிறானா என்னன்னு வேற தெரியலையே. அப்படியே போயிடுறாடே, என்னெல்லாம் வெளியே வருது தெரியலையே. என்ன போல பூச்சி பூச்சி தொலைச்சாச வரலாடே, பிள்ளை தெரியலையே. ஏன்ப்பா என்னாச்சுப்பா இப்படி ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு என்னப்பா ஆச்சு? அண்ணன் நான் இருக்கப்பா, ஏதாவது அண்ணன் சொல்லுப்பா. நீ சாகிறத பத்தி யோசிச்சு, உன்னை பத்தி யோசிச்சு, உன்னோட குடும்பத்தை பத்தி யோசிச்சு, அவனை பெத்தவளை பத்தி யோசிச்சாப்பா? பெத்தவளை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன்? எப்படிப்பா? நான் பிறகும் போதே எங்கள் அப்பா விட்டு போயிட்டேன். எங்கள் அம்மா தான் கிடைக்கிற வேலையில செஞ்சு என்னை காப்பாற்றினாங்க. திடீர்னு ஒரு நாள் வாக்கி போட்டு விழுந்துட்டேன். என்னோட ஹாஸ்பிட்டல் வீட்டு போனேன். 2 மணி நேரத்தில் ஹார்ட்டில் சர்ஜரி பண்ணணும், 1.5 லட்சம் பணத்தை ரெடி பண்ணிட்டேன்னா நானும் எங்கள் அம்மா எப்படியோ காப்பாற்றிருந்தேன். இங்கேயே கடன் வாங்கி 1,40,000 ரெடி பண்ணிட்டேன். ஒரு 10,000 இந்த டீக்கடைக்காரன் சொல்லி வாங்கிட்டு வரதுக்குள்ள வண்டியில் வச்சிருந்தா மொத்த பணத்தையும் அவனை எடுத்துட்டு கடைசி அந்த 10 எடுத்து வச்சதுங்க எங்கள் அம்மாவுக்கு நிறைய வண்டியில செஞ்சேன்.